Hi friends, welcome to Ramya's Kitchenette. இன்னைக்கு Ramya's Kitchenetteல ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்னைக்கு எக்லெஸ் கேக் தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற ப்ராசஸ் அப்படியே பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் பட்டர் மில்க். பட்டர் மில்க் ப்ராசஸ் வந்து வார்ம் மில்கில் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் வச்சிங்கனாலே பட்டர் மில்க் சேஞ்ச் ஆகிடும். ஸோ பட்டர் மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் டின்னில் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம். லைனர் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஆஃப் த டின் தான் கேக் பேட்டர் இருக்கணும். இப்போ ஒரு கடாயை வந்து நான் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம இப்போ கேக் டின்னை அதில் வச்சிடலாம். 40 to 50 மினிட்ஸ் ஆகும் கேக் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம கேக் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சிடுங்க. இப்போ நான் டெக்கரேஷனுக்காக 2 கலரில் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஒன்று ஒயிட் அண்ட் ரெட். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ லைனர் ரிமூவ் பண்ணிவிட்டு கேக்கை வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 லேயரில் ரெட் வெல்வெட் கேக் பண்ணிக்கலாம். 2 லேயராக பிரிச்சுக்கோங்க. இப்போது பாட்டம் லேயரில் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் வந்து 1 கப் வாட்டருக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ரெடி ஆகிடும் நம்ம சுகர் சிரப். இப்போ வந்து விப்பிங் க்ரீம் வந்து செகண்ட் லேயரில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. விப்பிங் க்ரீம் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து டாப் லேயர் நம்ம இப்போ வச்சுக்கலாம். டாப் லேயர் மேலேயே சுகர் சிரப் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக சுகர் சிரப் ஆட் பண்ணியாச்சு. நான் இப்போ விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். விப்பிங் க்ரீம் வந்து ஃபஸ்ட்டு லேயராக ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கேக் கவர் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுனால நார்மலாக வீட்டில் இருக்க நைஃப் வச்சு தான் நான் வந்து கேக் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ஃப்ளவர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைட் லேயர்லேயும் ஃபுல்லாக வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் சென்டரில் வந்து ஸ்ட்ராபெரி ஹோம்மேட் ஜாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஷாப்பில் கூட வாங்கி நீங்கள் ஜாம் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கலர். ஜாமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம கைப்பட வீட்டில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.